வணக்கம், வெல்கம் டு தமிழ் எக்ஸல் அகாடமி. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சார்ட்டிங் டேட்டா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லார்ஜ் டேட்டா செட் இருக்கும்போது டேட்டாவை அரேஞ்ச் பண்ண சார்ட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் 3 டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் சார்ட்டிங், நம்பர் சார்ட்டிங், மல்டிபிள் காலம் சார்ட்டிங். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் சார்ட்டிங் பார்ப்போம். இந்த டேட்டா செட்டில் நேம் காலம் ரேண்டம் ஆர்டரில் இருக்குது. இப்போ நேம்ஸை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நேம் காலம் ஹெட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேட்டா டேபுக்கு போய் சார்ட் A to Z ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நேம்ஸ் எல்லாம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, சார்ட்டிங் பண்ண ஒரு காலம் மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் டேட்டா மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டேட்டா செட்டில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணாவே போதும், எக்ஸல் ஆட்டோமேட்டிக்லி ஃபுல் டேபிளை சார்ட் பண்ணிடும். அடுத்ததாக நம்பர் சார்ட்டிங் யூஸ் பண்ணி சேலரி காலமை சார்ட் பண்ணலாம். சேலரி நம்பர்ஸில் இருக்குது. ஸோ நம்பர்ஸை ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். சேலரி காலம் கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா டேபில் சார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ சேலரி வேல்யூஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிடுச்சு. நிறைய ஆஃபீஸில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது மல்டிபிள் காலம் சார்ட்டிங். எக்ஸாம்பிள், டிபார்ட்மெண்ட் பேசிஸில் சேலரியை சார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு டேட்டா டேபில் சார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போது சார்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் சார்ட் பை ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஆர்டரில் A to Z கிளிக் பண்ணுறேன். தென் மேலே இருக்க ஆட் லெவல் கிளிக் பண்ணுறேன். அதில் தென் பையில் சேலரி செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டரில் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். தென் ஓகே கிளிக் பண்ணுறேன். எக்ஸல் ஃபஸ்ட்டு சேம் டிபார்ட்மெண்ட்டை குரூப் பண்ணும். தென் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே சேலரியை சார்ட் பண்ணுது. லார்ஜ் டேட்டா செட் ஹேண்டில் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். That's it for today's video. இன்னைக்கு நம்ம டேட்டா சார்ட்டிங் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ப்ராக்டிஸ்க்காக ஒரு டேட்டா செட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயிக் எக்ஸல் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.